Morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics created sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4ல சாப்டர் 4 ஜாமெட்ரி எப்படி இருக்குல்ல, ஜாமெட்ரி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி தியரிட்டிக்கல் ஜாமெட்ரி எல்லாம் சேர்ந்தது இருக்குல்ல, அதில் ஒரு 3 sums அல்ல 4 sums வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸ் பார்த்துக்கு கிரியேட்டட் சம் பார்த்துக்கலாம். ஒன் வேர்டுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சம்ஸ் எழுதி உனக்கு ஆன்சர் எழுதுகிறேன். சரியா சொல்கிறது? ரைட். Chapter 4. The sides of two similar triangles are in the ratio 2:3. Then their areas in the ratio கேட்டிருக்கு 1 மார்க்கில். பட் நம்ம கண்டுபிடிச்சி தான் சொல்லணும். ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னா சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் நம்ம பார்த்துக்கோ. இது ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோ, இது ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோ. இதனுடைய ஏரியா கொடுத்துருக்கு. ஏரியா வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கு 2:3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபைண்டு தேர் டூ சைட்ஸ் கொடுத்துருக்கு. சைடு வந்து ரேஷியோ கொடுத்துருக்கு. அதாவது இது 2 அப்படின்னா இது 4ன்னு அர்த்தம். 3 டைம்ஸா 2னா 3 2 சார் என்ன வந்துடும் 6 அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சரியா சொல்கிறது? ப்ரொபோஷனல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கொடுத்துருக்கிறது வந்து சைடுடைய ரேஷியோ கொடுத்துருக்கு. சரியா? அப்போ ஏ பி சி டி இ எஃப்னு வச்சுக்கோ. ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஏபிசியும் சிமிலர் ட்ரையாங்கிள் டிஎஃப். அப்போ சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் சொல்லுவாங்க. தட் இஸ், அதாவது ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிசி பை இஎஃப் ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப். ஸ்கொயர் போட்டுக்க ஏரியானா, ஸ்கொயர் போட்டுட்டு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி divided by area of triangle DEF. area of triangle DEF. Right. area of triangle DEF. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன கொடுத்துருக்கான்? சிமிலர் ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் கொடுத்துருக்கு, பக்கங்கள் கொடுத்துருக்கு, ஏரியா கேட்டிருக்கு. அப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறனால ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போ 2 ஸ்கொயர் பை என்ன வந்துடும் 3 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃப். அப்போ என்ன வந்துருச்சு 4/9. அப்போ ஆன்சர் வந்து 4:9. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு சைட்ஸ் கொடுத்துருந்தா ரேஷியோ, ஏரியா கேட்டிருந்தா ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் 4 ஆயிரும், 3 ஸ்கொயர் என்ன ஆயிரும் 9 ஆயிரும். இது ஏரியாவுடைய ரேஷியோ.
சரியா சொல்கிறது? மறந்துடாத. சப்போஸ் நம்மளுக்கு ஏரியா கொடுத்து சைடு கேட்டிருந்தா ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். ஏரியா கொடுத்து சைடு கேட்டிருந்தா என்ன செஞ்சிடணும்? ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும். சரியா சொல்கிறேன்? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருவேன். 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வந்துடும்? 2. 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3. அப்போ இது ரெண்டுக்கும் 1 மார்க் தான். இது உனக்கு செஞ்சு காட்டுறதுனால அப்படி செஞ்சு காமிச்சேன். 2 மார்க் மாதிரி நம்மளுக்கு 2 மார்க் இருக்குது மாதிரி. பெரிமீட்டர் அப்படின்னா ஸ்கொயர் போடாமல் செய். ஏரியான்னு சொன்னால் ஸ்கொயர் போட்டு செய். நல்லா படிக்கிற ஆள் கவனிச்சுக்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் சென்ட்டாக பண்ண முடியும். சரியா சொல்கிறது? ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி அப்படின்றதுல இதில் சேர்ந்துருக்கும். பழைய ஓல்டு புக்கில் வந்து தனி சாப்டராக இருக்கும். இதில் வந்து 4th சாப்டர் ஜாமெட்ரி இருக்குது நம்மளுக்கு. இதில் தான் பிபிடி தியரம், பித்தாகரஸ் தியரம்னு வரும். பிபிடி தியரத்துக்கு இன்னொரு பேர் தேல்ஸ் தியரம்னு சொல்லுவாங்க, இல்லை தாலஸ் தியரம்னு சொன்னாலும் சரி. இன்னொன்று வந்து பாந்தையன் அல்லது பவுந்தையன் தியரம்னு சொல்லுவாங்க. எதுக்கு பேர்? பித்தாகரஸ் தியரத்துக்கு பேர் பவுந்தையன் தியரம் ஆர் பித்தாகரஸ் தியரம் பேர். இன்னொன்று ஆங்கிள் பைசெக்டர் தியரம், ஏவிடி. அதில் உள்ள கணக்கு சம்ஸ்லாம் பார்த்துக்கிட்டா 2 மார்க் அட்டன் பண்ணலாம். செட்டு அதோடு சேர்ந்தது இந்த 1 மார்க் வந்து தேவைப்படும். இப்படி கேட்பாங்க அவங்கள ஓனாக க்ரியேட் பண்ணி. சரியா சொல்கிறது? அப்போ ஏரியா கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஏரியா கொடுத்து சைடு கேட்டால் ரூட் எடுத்துருவோம். ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு சம். செகண்ட் கொஸ்டின். ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்ட் டிஎஃப் ஆர் சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க அவங்க. சரியா சொல்கிறது? அப்போ சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிளும் டிஇஎஃப் அப்படின்ற ட்ரையாங்கிளும் முக்கோணம் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். சரியா சொல்கிறது? ரைட். அதில் என்னுடைய ஏரியா கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? 100 கொடுத்துருக்கு. இன்னொன்று என்ன கொடுத்துருக்கு? 49 கொடுத்துருக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. சைடு கேட்டோம்னா ரூட் எடுத்தால் போதும். அப்போ 10:7 எடுத்துகிட்டு போயிடலாம் சைடு கேட்டிருந்தா. சப்போஸ் சைட்ஸ் கேட்டிருந்தா 10:7 அப்படின்னு அர்த்தம் ஆன்சரு. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்கு டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்கு, சாரி டிஎஃப் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு ஏதோ ஒரு சைடு வேறு கொடுத்துருக்கான், பிசின்ற சைடு கொடுத்துருக்கான். அப்போ இது பிசி ஸ்கொயர் பை இந்த சைடு என்ன இருக்குது? இஎஃப் ஸ்கொயர் அல்லது எஃப்இ ஸ்கொயர், எல்லாம் ஒன்று தான். ரைட். அப்போ இதுக்கு வந்து 100/49 ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சுக்க, பிசி ஸ்கொயர் டிவைடட் பை 8.2 அப்படின்னு கொடுத்துருக்கு. 8.2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். பிசி ஸ்கொயர். சாரி, நான் மாற்றி எழுதிட்டேன்டா தம்பி. மாற்றி எழுதிட்டேன். பிசி தானே கொடுத்துருக்கு. அப்போ 8.2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இஎஃப் ஸ்கொயர். சரியா சொல்கிறது? பார்த்துக்க. அப்போ ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா, 2 ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா 8.2 பை இஎஃப் ஈக்குவல் டு 10/7 அர்த்தம். இதை இஎஃப் வந்து கிராஸில் கொண்டு போனால் 7 × 8.2 ஈக்குவல் டு 10 × 7, சாரி 10 × இஎஃப், 10 × இஎஃப். 7 இந்த கிராஸில் போகும்ல. அப்போ இஎஃப் வேணும்னா 7 × 8.2 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு என்னடா தம்பி? இஎஃப். 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம், இல்லை 0.7 வச்சாலும் சரி, இல்லை 7 × 0.82 அப்படின்னு எழுதி இஎஃப்னு எழுதிக்கோ. ரெண்டே மல்டிப்ளை பண்ண அப்புறம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 7 2s are 14, ரிமைண்டர் 1, 56, 57. 5.47 அப்படின்னு அர்த்தம். எது? இஎஃப் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் அந்த ஆன்சரில் ஆப்ஷனில் நீ செலக்ட் பண்ணணும். புரியுதா? பார்த்துக்க நிதானமாக. ரைட். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். கிரியேட்டட் சம் மாதிரி 1 மார்க்கில் வரும், 2 மார்க்கில் வரலாம். ரைட். தேர்ட் கொஸ்டின் ரைட் பண்ணிக்கிறேன். த பெரிமீட்டர் ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்கு. பெரிமீட்டர் கொடுத்துருக்கு. கிவன் என்ன கொடுத்துருக்குன்னா, பெரிமீட்டர் கொடுத்துருக்கு. பெரிமீட்டர் ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்கு. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இது ஏபிசி அண்டு டிஎஃப் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? 36 சென்டிமீட்டர் 36 சென்டிமீட்டர் அண்டு 24 சென்டிமீட்டர்
சரி, ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு, டிக்கு அப்புறம் வந்து மேலும் அண்டு இஃப் அப்படி இருக்கு, இஃப் டி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஏபி, தென் ஏபி என்னன்னு கேட்டிருக்கு. சரி, அப்போ கிவன் கொடுத்துருக்கிறத எடுத்துகிட்டு திருப்பி எழுத வேண்டாம், ஆன்சர் தானே. ஸ்கொயர் போடாமல் சைட்ஸ் எழுதணும். ஸ்கொயர் போடாமல் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ஸ்கொயர் போடாமல் எழுது. ஏ பி சி டி இ எஃப். ஏரியானத்தை ஸ்கொயர் போட்டு எழுதணும். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் எழுதிட்டு சைட்ஸுக்கு வந்து ஸ்கொயர் போடாமல் ப்ரொபோஷனல் எழுது. ஏபி பை என்ன வரும், இஎஃப் அப்படின்னு அர்த்தம். ஏபி பை அந்த சைடுன்னு இருக்குது டிஇ. இது ஒன்று எழுதுனா போதும், இல்லை எல்லாம் எழுதுனா எழுதிக்க. டிஇ ஈக்குவல் டு ஏசி பை டிஎஃப் ஈக்குவல் டு பிசி பை அந்தந்த சைடுக்கு இஎஃப். ஓகே, குட். இப்போ நம்ம தேவையான மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ ஏபி தெரியணும், டிஇ கொடுத்துருக்கு, இதுவும் கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்கு, 36/24. அப்போ 10 × 36/24 ஈக்குவல் டு ஏபி. கேன்சல் பண்ணு. 6 36, 3 18, 4 24, 2 2 சார் 4, 5 2 சார் 10, 1 2 is 2, 3 2 சார் 6, 5 3 சார் 5 × 3 ஈக்குவல் டு ஏபின்னு வருது. அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 15 சென்டிமீட்டர் வந்துருச்சு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் கேட்பாங்க கிரியேட்டட் சம்மு. சரியா, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட்.